சரோஜா, கல்யாணத்துக்கு ரொம்ப நாள் இல்லம்மா. கல்யாணத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிரு. முதல்ல கெஸ்ட் லிஸ்ட் ரெடி பண்ணணும். ஓகேயா? சரிங்க, இன்னைக்கு சாயந்தரமே ரெடி பண்ணிடுறேன். ஷாப்பிங் பொறுப்பெல்லாம் உன்னோடது, அமிர்தாவோடது. அப்புறம் டெக்கரேஷன்ஸ், சமையல் வேலை, இதை எல்லாத்தையும் நானும் சித்தப்பாவும் பாத்துக்கிறோம். சரியா சித்தப்பா? அப்படியே பண்ணலாமா? எங்க நம்ம டிசைனர் இருக்காருல்ல, சில இன்விடேஷன் சாம்பிள் கார்ட்ஸ் அனுப்பியிருக்காரு, பாருங்களேன். ஆளுக்கு ஒண்ணுன்னு செலக்ட் பண்ணலாம். அதுல எது பெஸ்ட்ன்றது ஃபைனல் பண்ணலாம். குட் ஐடியா சித்தப்பா. இந்தாங்க. இது ரொம்ப அழகா இருக்கு பாரு. அமிர்தா, ஏமா உம்முன்னு உட்காந்துருக்க? வா, நீயும் ஒரு கார்டை செலக்ட் பண்ணு. இல்லப்பா, நீங்களே பாருங்க. நீங்க எதை சூஸ் பண்ணாலும் அது நல்லதான்ப்பா இருக்கும். உங்க விருப்பம் தான் என் விருப்பம். அது சரி, இந்த நாடகத்துக்கு ஒன்றும் குறைச்சல்ல. இரு, உன்னை ஒரு வழி பண்றேன். அமிர்தா, கல்யாணத்துக்கு உன் பக்கம் எல்லாரையும் கூப்பிட்டுருமா. யாரும் மிஸ் ஆகக்கூடாது, புரியுதா? எனக்குன்னு சொல்லிக்க இந்த உலகத்துல யாரும் இல்ல. இல்லம்மா, நீ அடிக்கடி சின்னம்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பீல்ல, அதனாலதாம்மா சொன்னேன். மாமா, எப்பவும் எதையாவது பேசி ஏன் அமிர்தா மனசை புண்படுத்துறீங்க? அப்படி இல்லம்மா சரோஜா. சித்தப்பா ப்ளீஸ், பேசுனது போதும். இங்க பாருமா அமிர்தா, அவர் பேசுனதை எல்லாம் மனசுல வச்சுக்காத. வா, நீயும் வந்து செலக்ட் பண்ண. அது இல்லப்பா விக்ரம், நான் என்ன சொல்ல வந்தேன் தெரியுமா? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. எனக்கு என்னமோ அந்த போட்டோஸ் எல்லாம் ஃபேக்குன்னு தோணுது. வாய மூடுற. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறிய, வெக்கமா இல்ல உனக்கு? இவன் தான் இந்த போட்டோல இருக்கான் பாருங்க, அவன் பேர் தான் ஹர்ஷா. அன்னைக்கு கோவில்ல இவளையும் அவனையும் சேர்த்து வச்சு நான் பார்த்தேன். அன்னைக்கு நான் சொன்னப்ப நீங்க யாரும் நம்பலல்ல. மயூரி நல்ல பொண்ணுன்னு சொன்னீங்க. இப்பவாவது புரியுதா இவ எப்படிப்பட்டவன்னு? என்னம்மா மயூரி இதெல்லாம்? இந்த வீட்டுல நாங்க எல்லாரும் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கோம், நீ இப்படி பண்ணிருக்க? மயூரி, இவ்வளவு நாள் அப்பாவி பொண்ணு மாதிரி இருந்துகிட்டு இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டிய. எல்லாரை விடையும் நான் தான் உன் மேல அதிகமா நம்பிக்கை வச்சிருந்தேன். யார் உன்னை பத்தி எது சொன்னாலும் நான் அவங்க வாயை அடைச்சேன். அப்படி இருக்கும்போது நீ இப்படி பண்ணியிருக்கிய. இது ஏதோ ஏமாத்து வேலை. யாரும் எனக்கே தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்காங்க. கண்ணு முன்னாடி உண்மை இருக்கும்போது எப்படி ஏமாத்து வேலையாகும் மயூரி? கண்ணால பாக்குறதான நம்ப முடியும். இல்ல, இந்த போட்டோஸ்ல ஏதோ ஏமாத்த வேலை இருக்கு. வேணும்னா அர்ஜுனை கேட்டு பாருங்க. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, என்னடி இவன்
முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டா செல்விய மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டுட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.